தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அது மேலே சின்ன பாத்திரத்தில் டைரி மில்க்கு நல்லா உருக்கி ஒரு டப்பாவில் நல்லா செட் பண்ணிடுங்க. இது 1/2 hour நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பிஸ்தா, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம், 1/4 டம்ளர் கீழே பால் ஊற்றி அதை நல்லா பேஸ்ட் பாதம் அரைச்சிருங்க. பேன் சூடானதும் 4-5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுற சேமியாவை நல்லா உடச்சி சேர்த்துக்கலாம். அதை லோ ஃப்ளேமில் நல்லா மொறுமொறுன்னு ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த பதம் வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி வச்ச நட்ஸை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அது கூடவே ஒரு 4-5 ஸ்பூன் மில்க் மேடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரை பண்ண சேமியா ஆறுனதுமே அதையும் உள்ளே இறக்கிட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததுமே நம்ம ரெடி பண்ணி வச்ச சாக்லேட் பாக்ஸுக்கு உள்ளே இறக்கிட்டு நல்லா அமுத்தி விட்டுடலாம். உருக்கி வச்ச மீதி சாக்லேட்டையும் இது மேலேயே அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி விட்ருங்க. நட்ஸ் இருந்ததுன்னா அதையும் தூவி விட்டுட்டு இதை ஒரு 7 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தால் செம்ம சூப்பரான குனாஃபா சாக்லேட் ரெடி. ஊருக்கு போகிறனால 1 ஹவரில் எடுத்துட்டோம். நீங்கள் 7 மணி நேரம் கழிச்சு எடுங்க.